Good morning to all. Myself R. Manigandan, Department of Pharmaceutics, Assistant Professor, Sri Shanmuga College of Pharmacy. Okay. Today we are discussing about the Prevention of Cruelty to Animals Act 1960. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அனிமல் ஸ்டடி ஒரு அனிமல் ஹவுஸில் வச்சு ஒரு அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு அனிமல்ஸை வந்துட்டு துன்புறுத்தவோ இல்லை கொடுமைப்படுத்தவோ கூடாது. ஓகேவா? அந்த மாதிரியான ஆக்ட் தான் இது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the guidelines for the performance of experiments. Experiment பண்ணக்குள்ள எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், prior approval of IAEC. IAEC தான் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டிடியூஷனல் அனிமல்ஸ் எத்திக் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு இன்ஸ்டிடியூஷனலுக்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம அனிமலை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா IAEC. அவங்க தான் வந்துட்டு நம்ம அப்ரூவல் வாங்கணும். நோ எக்ஸ்பெரிமெண்ட் ஷுட் பி கண்டக்டட் வித்தவுட் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் IAEC. ஓகேவா? இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்காமல் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணக்கூடாது. ப்ரையராக யார்கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னா IAEC இருக்காங்களா, இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்ஸ் கமிட்டி. ஓகேவா? அவங்ககிட்ட தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரோட்டோகால் சப்மிட் பண்ணுவோம்ல அந்த IAEC கிட்ட. அந்த ப்ரோட்டோகாலில் வந்துட்டு என்னென்னலாம் மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடி. என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த ஸ்டடி பண்ண போகிறோம் அனிமலை வச்சுங்கிறது கண்டிப்பாக அந்த ப்ரோட்டோகாலில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீசியஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? எவ்வளோ அனிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ஸ். என்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜரும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ரோட்டோகாலில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ். தட்ஸ் மீன்ஸ் ஓவராக பெயின் இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஓகேவா? அது என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் அனஸ்தீசியாங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரோட்டோகாலில். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் 3Rs. ஓகேவா? எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அனிமல்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்துட்டு மஸ்ட் ஃபாலோ தி பிரின்சிபல் ஆஃப் 3Rs. 3Rs மீன்ஸ் த ரீப்ளேஸ்மெண்ட், ரிடக்ஷன் அண்ட் ரீஃபைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு த அனிமல்ஸ் வேர் ஆர் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனிமல்ஸை யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் வேறு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதை தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமல்லே வச்சு பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு செல் கல்ச்சர் ஸ்டடீஸ் இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மெத்தட்ஸ் இருக்குது, இல்லை இன்விட்ரோ ஸ்டடீஸ்லாம் இருக்குல்ல. ஓகேவா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதை வந்துட்டு ரீப்ளேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக அனிமல்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர் மாடல்ஸோ இல்லை செல் கல்ச்சர்ஸோ வந்து வச்சு பண்ணுறது தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, யூஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ரெக்யூர் டு த அச்சீவ் வேலிட் ரிசல்ட். முடிஞ்ச அளவுக்கு அனிமல்ஸோட கவுண்ட் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் கவுண்ட் வந்துட்டு முடிஞ்ச அளவு கம்மி பண்ண பார்க்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அவாய்ட் த அன்னெசரி டூப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட். ரீஃபைன்மெண்ட்னா என்ன இல்லை, முடிஞ்ச அளவு மாடிஃபை பண்ணணும் ப்ரொசீஜர். எப்படின்னா, பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா பெயினை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான மெத்தட்ஸில் பண்ணுறது. ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ்ஸஸ், இம்ப்ரூவ் த அனிமல் வெல்ஃபேர்ஸ் அண்ட் ஓகேவா? இதை தான் வந்துட்டு ரீஃபைன்மெண்ட் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு மாடிஃபை பண்ணணும். எந்த மாதிரி மாடிஃபைனா, அனிமல்ஸ்க்கு வந்துட்டு பெயின் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஓகேவா? அந்த மாதிரி ஸ்லைட்லி மாடிஃபை பண்ணுறது வந்துட்டு ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் அனஸ்தேசியா அண்ட் அனல்ஜெசிக்ஸ். ஓகேவா? அனஸ்தேசியா எதுக்கு கொடுப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அனஸ்தேசியா எதுக்கு கொடுப்பாங்கன்னா, அனிமல்ஸுக்கு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஒன்ஸ் அனஸ்தேசியா கொடுத்ததுக்கப்புறம் சென்சேஷன் இல்லாமல் போயிடுவோம் பாடி. ஓகேவா? அது கொடுப்பாங்க. அனல்ஜெசிக் எது கொடுப்பாங்க, ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக அனல்ஜெசிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மேண்டேட்டரி யூஸ் ஆஃப் அனஸ்தேசியா அண்ட் அனல்ஜெசிக் வென் பெயின் இஸ் ஆன்டிசிபேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சாய்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் டோஸ் ஷூட். நம்ம அனஸ்தேசியா வந்து செலக்ட் பண்ணுறோம்ல, அதோட அனஸ்தேசியா எப்படி இருக்கணும் அண்ட் அதோட டோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் த டிஸ்கம்ஃபோர்ட். அனிமலுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபோர்ட்ஸ் இருக்குன்னா மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் நாட் இன்டர்ஃபேஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம்ஸ். சப்போஸ்டு கொஞ்சம் டோஸ் அதிகமானாலும் அனஸ்தேசியா கொடுக்கும்போது என்ன ஆகும், எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம்ஸில் வந்துட்டு ஏதாவது இன்டர்ஃபியர் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி டோசஸ் தான் நம்ம அனிமல்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் டோஸ் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு பாதிக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர் ஜெனரல் அனஸ்தேசியா மஸ்ட் பி யூஸ்டு அஸ் த ப்ரிஃபரட். மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆர் ஜெனரல் அனஸ்தேசியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் பெயின்ஃபுல் ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காசிங் த சிவியர் ஆர் ப்ரோலாங்டு பெயின் ஆர் ப்ரொஹிபிட்டட். ஒரு அனிமலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டாங்க, மறுபடியும் எகைன் அண்ட் எகைன் அதே அனிமலை வச்சு பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்படின்னு பார்த்தோன்னா, அனிமல் ஷுட் நாட் பி ரீயூஸ்டு.
எப்போனா they have experienced intense the pain or distress, recovery is incompleted. ஓகேவா? ஒரு அனிமலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த அனிமலுக்கு பெயின் இருக்கும்போதோ இல்லை அந்த அனிமல் வந்துட்டு ஃபுல்லி ரெக்கவரி ஆகாமையோ வந்துட்டு மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேர். அனிமல்ஸ் மஸ்ட் ரிசீவ் த ப்ராப்பர் கேர் ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆஃப்டர் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து அனிமல்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோங்கிறது தான் வந்துட்டு போஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மானிட்டரிங் த ரெக்கவரி. அனல்ஜெசிக் கொடுத்து ரெஸ்ட்டில் இருக்குமா அந்த அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், அப்போ வந்துட்டு ரெக்கவரி ஆகிறத ப்ராப்பர்லி மானிட்டரிங் பண்ணணும். எனி இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா, அனிமல்ஸோட பாடியில் எனி இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடிக்குவட் ரெஸ்ட் கொடுக்கணும். ஃபுட்டு அண்ட் வாட்டர். ஓகேவா? அடிக்குவட் தேவையானப்போ இது வாட்டர், ஃபுட் அதெல்லாம் கொடுத்தாகணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு போஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஈத்துனேசியா, இஃப் ரெக்யூர் தேவைப்பட்டா. ஓகே, இஃப் அனிமல்ஸ் சஃபர் த சிவியர் பெயின் வித் நோ ரெக்கவரி. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு அனிமல் யூஸ் பண்ணிட்டோம், அதை ரெக்கவரி பீரியடில் வச்சுருக்கிறோம், அதாவது போஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கேர் அதை வச்சுருக்கோம். அப்போ இருக்கும்போது அது வந்துட்டு பெயின் குறையவே இல்லை அண்ட் ரெக்கவரி சுத்தமாக இல்லை, ரெக்கவரி ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஹியூமன் எத்தனேசியா ஷுட் பி பர்ஃபார்ம்டு. ஹியூமன் எத்தனேசியா எப்படி கருணை கொலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்ன மெத்தட்லாம் பண்ணுவாங்கன்னா அந்த அனஸ்தேசியா ஓவர்டோஸ் கொடுத்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? அனஸ்தேசியா ஓவர்டோஸ் கொடுத்து கொள்ளுவாங்க. இன்னொன்று வந்துட்டு செர்விக்கல் டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. கழுத்துக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பிரெயினுக்கு போகிற அந்த ஸ்பைனல் கார்டுக்கு போகிறது வந்து கட்டாயி இறந்துடும். ஓகேவா? இன்னொரு மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ளே கொடுத்து கொள்ளுவாங்க, அது ஒன்று இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்லி அப்ரூவ்ட் த சிபிசிஎஸ்இ மெத்தட்ஸ் அலௌடு. ஓகேவா? இப்போ சொன்னது அந்த சர்விக்கல் டிஸ்லொகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு சிபிசிஎஸ்இ அலௌட் பண்ண மெத்தட்ஸ். ஓகே, இப்போ ரிசர்ச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹேண்டில் த அனிமல் ஜென்லி அண்ட் ஹியூமன்லி. ஓகேவா? அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். சும்மா யார் வேணாலும் வந்துட்டு ஒரு அனிமலை வந்துட்டு அனிமல்ஸில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேவா? ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். என்ஷூர் த ட்ரைன்டு பர்சன் கண்டக்ட் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேவா? புதுசாக இருந்தவங்க யாரும் இல்லாமல் ஒரு ட்ரைன்டு பர்சனல் தான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறவங்களான்னு சொல்லிட்டு அதை என்ஷூர் பண்ணணும். அது ரிசர்ச்சோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரும். நெக்ஸ்ட் மெயின்டைன் த ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச்சரோட வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கைட்லைன்ஸ். ஓகே, இந்த கைட்லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவென்ட்ஸ் த அன்னெசரி அனிமல் சஃபரிங். தேவையில்லாமல் வந்துட்டு அனிமல் சஃபர் ஆகும்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்குள்ள, அதெல்லாம் வந்துட்டு ப்ரீவென்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ஷூர் த எத்திக்கல் ரிசர்ச் ப்ராக்டிக்ஸ், அது செகண்ட் ஒன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் த ரியலபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசிபிலிட்டி ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைஸ் வித் த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல்.